ரான்வியாட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்கியலாஜிக்கல் ரிசர்ச்சர், இந்த ஆராய்ச்சி செய்கிற ஒரு நபர், அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அவர் ஆராய்ச்சி செய்த பொழுது இயேசுவை அறைந்த அந்த சிலுவை அந்த மரத்திற்கு அந்த இடத்திற்கு கீழே ஒரு 20 அடி ஆழம் அவர்கள் தோண்டி அதை பார்த்த பொழுது அங்கே சில கருப்பு திட்டுகள் இருந்ததாம். அதை எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணப்ப அது இரத்த திட்டுகளாகவும் அது உயிரோடு இருக்கிற காரியமாகவும் அவர்கள் கண்டுபிடித்து லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணினதில் பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோம் பார்க்குற பொழுது பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அம்மாவினிடத்தில் ஒரு 23 குரோமோசோமும் அப்பாவினிடத்துலேருந்து ஒரு 23 குரோமோசோம்களும் சேர்ந்து அந்த பிள்ளை பிறக்கும். 46 குரோமோசோம்கள் இருக்கும். ஆனால் இந்த ரத்தத்தில் அம்மாட்ட இருந்து வந்த 23 இருந்துச்சான். மேல் குரோமோசோமை செக் பண்ணப்போ ஒன்று தான் இருந்திருக்கு. அதுவும் நார்மல் அந்த ஆணின் குரோமோசோம் இல்லையா, அது வித்தியாசமாக இருந்ததாம். அது தேவனுடையதாக இருந்திருக்குது. நிச்சயமாக அந்த ரத்தத்தில் இந்நாள் வரைக்கும் அது உயிரோடு இருக்கிற ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற ரத்தம், குற்றத்தை மன்னிக்கிற ரத்தம், பாதுகாக்கிற ரத்தம். அடைக்கல பட்டணமாய் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே விளங்குவார். எல்லா குற்றத்தையும் மன்னித்து மறைத்து உங்களை பாதுகாப்பார், வாழ வைப்பார். அவ்வளோதான் முடிவு, இவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சா, இவ்வளோதான் எனக்கு வேறு வாழ்க்கை இல்லையா நீங்கள் நினைக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையும் ஒரு புது ஆரம்பத்தையும் கொடுக்க இந்த இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்புங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.